மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடனம் ஆடுவது நடிப்பு அப்படின்றத தாண்டி இவர் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படின்னு ஒரு காலத்துல திகழ்ந்து கொண்டிருந்தவர். அதாவது இவருடைய முனி, காஞ்சனா பாகங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல வரவேற்பு பெற்றது. மேலும் பாத்தீங்கன்னா காஞ்சனா பாகங்களுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அப்போது காமெடி கலந்த ஒரு ஹாரர் ஜேர்னலை இவர் தான் ட்ரெண்ட் செட்டுக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதன் பின்னர் பல இயக்குநர்களுமே அதனை பிடித்துக் கொண்டு பல படங்கள் பண்ணாங்க. இருந்தாலுமே காஞ்சனா போல வராது அப்படின்னு இன்றளவுமே நின்று சொல்லும் அளவிற்கு அந்த திரைப்படம் மக்களுடைய மனதில் நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. ஆகையால காஞ்சனாவுடைய முதலாம் பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம் அப்படின்னு போய் தற்போது இந்த படத்துடைய 4ஆம் பாகம் உருவாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 70% படப்பிடிப்பு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் முடிச்சிருக்காரா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் பற்றி சுவாரஸ்ய தகவல் ஒன்று வைரலாகிட்டு இருக்கு. அதாவது தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி நல்ல வசூலை கொடுத்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா அவர் சினிமாவில் எந்த ஒரு படங்களுமே நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது லாரன்ஸ் அவர்களுடைய காஞ்சனா 4ஆம் பாகத்துல முக்கிய கதாபாத்திரம் எடுத்தும் நடிச்சிருக்காரா. இவருடைய காட்சிகள் ஒரு சில வினாடிகள் வந்தாலுமே நின்று பேசும் அளவிற்கு இருக்கும் அப்படின்ற தகவல் வைரலாகிட்டு இருக்கு. மேலும் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் 2 வாரங்கள்ல இந்த படத்துடைய ட்ரெய்லர் அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கு. சோ ஆகையால லாரன்ஸ் அவர்களுடைய ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.